அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கெமிஸ்ட்ரி மாஸ்டர் சேனலில் இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா, நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் லெசன் 11 சரியா, ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அண்ட் ஈத்தர்ஸில் ஸோ இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் போட போகிறோம். சரி, நேம் ரியாக்ஷன்ஸ் சரியா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஸ்டின் சரிங்களா. கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி வீடியோ பாருங்கள் சரிங்களா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டே இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டவுஸ் ப்ராசஸ் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ இது என்னன்னா ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் சரியா. ஸோ இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம்னா குளோரோபென்சின் எடுத்துக்க போகிறோம். இந்த குளோரோபென்சின் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு நம்ம ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். சரி, என்னன்னா அட் 633 கெல்வின் 300 பார் ப்ரெஷரில் நம்ம ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணால் சரி இந்த சிஎல் சரிங்களா, இந்த சிஎல் ஸோ இதில் இருக்கிற ஹெச் கூட சேர்ந்து நமக்கு என்ன வெளியில் வருதுன்னா மைனஸ் ஹெச்சி எல்லாம் வெளில வருது, மைனஸ் எல்லாம் வெளியே வருது. அப்போ என்ன பண்ணால் இந்த ONA பார்த்தீங்களா, இந்த ONA வந்து டேரெக்டாக பென்சின் ஆட் ஆகும். சரி, இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா ஸோ இப்போ NaO இருக்கு, அப்போ NaO பென்சின் ஆட் ஆகுமா அல்லது ONA ஆட் ஆகுமான்னு பார்த்தா ஸோ ஆக்சன் தான் டேரெக்டாக பென்சின் கூட அட்டாச் ஆகும் சரிங்களா. ஏன்னா ஆக்சன் தான் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ அதனால ஆக்சன் டேரெக்டாக பண்ணும் பென்சின் கூட ஆட் ஆகும் சரியா. ஓகேவா. ஸோ நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் பேர் சோடியம் ஃபினாக்சைடு சரியா. ஸோ இந்த ப்ராடக்ட் கூட என்ன பண்ண போகிறோம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ ரியாக்ட் பண்ணால் இந்த NaOCl சேர்த்து நமக்கு என்ன வெளியே வந்துடும், மைனஸ் NaCl வெளியே வருது, மைனஸ் NaCl வெளியே வருது சரிங்களா. மைனஸ் NaCl வெளியே வருது, ப்ளஸ் செல் போட்டுக்கணும், அடிஷனல் வெளியே பை ப்ராடக்ட் சரியா. அப்போ இந்த ஹெச் என்ன பண்ண கூட ஆக்சிஜன் கூட டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் நடந்துடும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீனால் சரிங்களா. இது வந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நேம் ரியாக்ஷன்ஸ். அடுத்து நமக்கு ஃபீனால்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேம் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பேர் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் சரியா. ஸோ இது யாருன்னா சயின்டிஸ்ட் சரியா. சயின்டிஸ்ட் நேம்ல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளோட கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் நேம் ரியாக்ஷன்ஸ் சொல்றோம், நேம் ரியாக்ஷன்ஸ் சொல்றோம். ஸோ ஸ்காட்டன் பவுமன் சொல்றோம். இப்போ ஃபீனால் எடுத்துக்க போறோம். ஸோ ஃபீனால் கூட அசிட்டைல் குளோரைடு COCl சரிங்களா, COCl that is acetyl chloride, CH3COCl தான் acetyl chloride சொல்றோம் சரியா. in presence of sodium hydroxide வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க சரியா. சோ நம்ம என்ன பண்ணா இந்த CH இந்த Cl நமக்கு வெளிய வந்து இப்ப என்ன பண்ணும், HCl வெளிய போய்டும். அப்ப என்ன பண்ணும், இந்த CH3CO என்ன பண்ண டைரக்டா இந்த பென்சின் கூட ஆட் ஆயிடும். அப்ப அது நமக்கு என்ன C6H5O இருக்கு. சோ அதனால வந்து COO மாறும். இந்த CO கூட சேர்ந்து COO மாறி CH3 ஆ மாறும். அப்ப C6H5COO CH3 that is called phenyl ethonate. So இதுக்கு பேர் ethonate. இந்த C6H க்கு பேர் phenyl, full name phenyl ethonate. next இதுல இன்னொரு ரியாக்ஷன். So same phenol கூட acetyl chloride கூட benzyl chloride C6H5COCl னா benzyl chloride same catalyst தான் சரியா. அப்ப நமக்கு எலிமினேஷன் சேம் தான். அப்ப என்ன கிடைக்குது, HCl வெளிய வந்து போகுது. HCl வெளிய வந்துனா again C6H5CO இந்த C6H5O கூட சேர்ந்து C6H5COO CH5 that is called phenyl benzoate. இதுக்கு பேர் benzoate. the full name, that name is phenyl, the total name phenyl benzoate. ஓகேங்களா. ஓகே, அடுத்த ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கறது கப்ளிங் ரியாக்ஷன். அடுத்த நேம் ரியாக்ஷன் வந்து சோ கப்ளிங் ரியாக்ஷன். சோ கப்ளிங் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சரி, கப்ளிங் क्वेश्चन ரியாக்ஷன், கோல்ட் ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கற வெரி இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன்ஸ். கண்டிப்பா இந்த வருஷம் பப்ளிக்ல இந்த லெசன்ல ஒரு நேம் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. சோ அப்ப நம்ம எடுத்துக்கிட்டது பென்சின் டைசோனியம் குளோரைடு சரியா. என்ன அப்படின்னா பென்சின் இருக்குல, சோ N2Cl சரியா. சோ N2Cl இருந்தா பேரு டைசோனியம், பென்சின் டைசோனியம் குளோரைடு, டைசோ அப்படினா it is a diazo compound. அப்படினா N double bond, N that is called diazo compound. N double bond னா சொல்றாங்க diazo compound. சோ பென்சின் டைசோனியம் குளோரைடு ஃபீனால் ஆட் பண்றோம் சரிங்களா. சோ என்ன கேட்டலிஸ்ட்னா சோடியம் ஹைட்ராக்சைடு at 270 to 270 கெல்வினுக்கு ரியாக்ஷனை நம்ம ஹீட் பண்றோம் சரிங்களா. அப்ப ஹீட் பண்ண என்ன பண்ணா இந்த Cl இந்த ரிங்ல ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகுது. அப்ப அட்டாச் ஆனா சோ ஒரு H வெளிய வரும். அப்ப இந்த H இந்த Cl சேர்ந்து நமக்கு என்ன வந்துரும், மைனஸ் HCl வெளிய வரும். அப்ப என்ன பண்ணனும், அப்ப இந்த N2 இந்த ரிங் கூட டைரக்டா ரிங்ல கனெக்ட் ஆகும். அப்ப நமக்கு ஒரு காம்பவுண்ட்ல N2 இருந்து சோ நமக்கு N பிரியும் போது N டபுள் பாண்ட் என்ன கிடைக்கும். சோ this is N டபுள் பாண்ட், this is azo compound சரிங்களா. அப்ப நம்ம பேரா பொசிஷன் நமக்கு OH இருக்கு. அப்ப பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் தான் இதோட நேம் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த நேம் ரியாக்ஷன் கோல்ட் ரியாக்ஷன் சரிங்களா. சோ இதுல என்ன எடுத்து போறோம்னா ஃபீனால் எடுத்து போறோம். இந்த ஃபீனால் கூட என்ன கேட்டலிஸ்ட், சோடியம் ஹைட்ராக்சைடு கேட்டலிஸ்ட்.
அப்ப இந்த H சரிங்களா இந்த OH கூட சேர்ந்து நமக்கு என்ன வெளிய வருது -H2O வெளிய வருது -H2O எலிமினேட் ஆகுது சரியா நெக்ஸ்ட் இது கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சோடியம் ஃபீனாக்சைடு இது கூட கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ண போறோம்னா சோ கார்பன் டை ஆக்சைடு போட்டு ரியாக்ட் பண்ண போறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணா இதுல இருக்கிற Na வெளியில வந்து இந்த கார்பன் கூட நமக்கு பாண்டிங் இன்வால்வ் ஆகுது சரிங்களா அப்ப இன்வால்வ் ஆகும்போது இந்த இதுல பண்ணா இந்த இதுல இருந்து ஒரு H வெளிய வரும் அப்ப இந்த H என்ன பண்ணா இந்த O கூட சேர்ந்து OH ஆ மாறிடும் சரிங்களா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா COO Na வா இருக்கும் சரிங்களா இங்க Na வெளிய வருது இங்க CO2 காம்பவுண்ட் COO ன்னு இருக்கு அப்ப COO Na வா கிடைக்குது சரியா இதுக்கு அப்புறம் 400 கெல்வின் and 4 to 7 bar pressure க்கு ரியாக்ஷன் என்ன பண்ணணும் மறுபடியும் ரியாக்ஷனை ஹீட் பண்ணணும் சோ ஹீட் பண்ண என்ன பண்ணீங்கன்னா இந்த OH அப்படி இருக்கும் பட் இந்த CO இருக்கு பாத்தீங்களா இந்த CONA இருக்கு பாத்தீங்களா இந்த CONA என்ன மாறுது சரி ஹீட் பண்ணும்போது CONA மாறுது அகைன் இந்த CONA என்ன பண்ணா நம்ம இதல இருந்து COH மட்டும் வெளியிடணும்னா இதுல இருந்து Na வெளியில போயிடும் சரிங்களா இப்போ இதுல இருக்க வாட்டர் மாலிக்யூல் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அயன் வந்து சோ H பிளஸ் ஆகும் பிளஸ் OH மைனஸ் அயன் ஸ்ப்ளிட் ஆகும் சோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த Na வும் OH நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைச்சிடும் இந்த H மட்டும் என்ன பண்ணும் இது கூட அயன் நமக்கு என்னது ஆசிடா ஃபார்ம் ஆகும் இட் இஸ் a salicylic acid சரிங்களா அதாவது இந்த ONA இதுல இருந்து Na வெளிய வருது இந்த Na வந்து இந்த CO2 கூட சேர்ந்து என்ன மாறும்னா CONA வா மாறும் சரிங்களா அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஆசிட் பேர் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பேர் சோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நடந்தாதா இந்த Na க்கு எலிமினேட் ஆயிடும் Na க்கு பதிலா H வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் salicylic acid ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த